சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. உலகின் முதல் புரட்சித் தலைவர் முருகன்தான் என்றும் இந்துக்களை அவமதிக்கும் போக்கு மாற வேண்டும் எனவும் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசினார். நமது கலாச்சாரம் மிகவும் ஆழமானது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது. அது இன்றும் ஆழமாக இருக்கிறது, இனியும் ஆழமாக இருக்கும். அறத்தை காப்பவரே புரட்சியாளர். அதன்படி பார்த்தால் உலகின் முதல் புரட்சித் தலைவன் முருகன்தான் என்று பவன் கல்யாண் கூறினார். முருகன் மாநாட்டை ஏன் தமிழகத்தில் நடத்துகிறீர்கள் என்று ஒரு கட்சித் தலைவர் கேட்டு பிரிவினையை ஏற்படுத்த பார்க்கிறார். இன்று முருகனை பார்த்து கேட்கிறார்கள், நாளை சிவபெருமானையோ அம்மனையோ பார்த்து கேட்கலாம். இந்த சிந்தனை ஆபத்தானது என்று பவன் கல்யாண் எச்சரித்தார். ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியராக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹிந்து தன்னை ஹிந்து என்று கூறினால் அவர் மதவாதி. இதுதான் இவர்களின் போலி மதச்சார்பின்மை. என்னுடைய நம்பிக்கையை கேள்வி கேட்க நீங்கள் யார் என்று பவன் கல்யாண் கேள்வி எழுப்பினார். இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் இருக்கிறது. கந்தசஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர். அவர்களுக்கு அந்த உரிமையை ஜனநாயகம் கொடுத்துள்ளது. இதை கேட்டால் மதச்சார்பின்மை என்பார்கள். பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல. இங்குள்ள பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தால் போதும், நமது கடவுளை திட்டும் கூட்டம் காணாமல் போய்விடும். நாம் மின்னலைப் போல, காற்றாற்றைப் போல அநீதிக்கு எதிராக பொங்க வேண்டும் என்று பவன் கல்யாண் ஆவேசமாக பேசினார். மற்ற நாடுகளில் இருக்கும் நாத்திகர்கள் எந்த கடவுளையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கும் நாத்திகர்கள் ஹிந்து கலாச்சாரத்தை மட்டும் நம்ப மாட்டார்கள். இதுதான் அவர்களின் பார்வையில் மதச்சார்பின்மை. இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும். அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும் என்பதே எனது கருத்து. மேலும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாண் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியார் பாடலையும் திருக்குறளின் படைமாட்சி அதிகாரத்தில் வரும் ஒளித்தக்கால் எண்ணம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பகை கெடும் என்ற குறளையும் குறிப்பிட்டார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகின் முதல் புரட்சித் தலைவர் முருகன்தான் என்றும் இந்துக்களை அவமதிக்கும் போக்கு மாற வேண்டும் எனவும் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசினார். நமது கலாச்சாரம் மிகவும் ஆழமானது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது. அது இன்றும் ஆழமாக இருக்கிறது, இனியும் ஆழமாக இருக்கும். அறத்தை காப்பவரே புரட்சியாளர். அதன்படி பார்த்தால் உலகின் முதல் புரட்சித் தலைவர் முருகன்தான் என்று பவன் கல்யாண் கூறினார். முருகன் மாநாட்டை ஏன் தமிழகத்தில் நடத்துகிறீர்கள் என்று ஒரு கட்சித் தலைவர் கேட்டு பிரிவினையை ஏற்படுத்த பார்க்கிறார். இன்று முருகனை பார்த்து கேட்கிறார்கள், நாளை சிவபெருமானையோ அம்மனையோ பார்த்து கேட்கலாம். இந்த சிந்தனை ஆபத்தானது என்று பவன் கல்யாண் எச்சரித்தார். ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியராக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹிந்து தன்னை ஹிந்து என்று கூறினால் அவர் மதவாதி. இதுதான் இவர்களின் போலி மதச்சார்பின்மை. என்னுடைய நம்பிக்கையை கேள்வி கேட்க நீங்கள் யார் என்று பவன் கல்யாண் கேள்வி எழுப்பினார். இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் இருக்கிறது. கந்தசஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர். அவர்களுக்கு அந்த உரிமையை ஜனநாயகம் கொடுத்துள்ளது. இதை கேட்டால் மதச்சார்பின்மை என்பார்கள். பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல. இங்குள்ள பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தால் போதும், நமது கடவுளை திட்டும் கூட்டம் காணாமல் போய்விடும். நாம் மின்னலைப் போல, காற்றாற்றைப் போல அநீதிக்கு எதிராக பொங்க வேண்டும் என்று பவன் கல்யாண் ஆவேசமாக பேசினார். மற்ற நாடுகளில் இருக்கும் நாத்திகர்கள் எந்த கடவுளையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கும் நாத்திகர்கள் ஹிந்து கலாச்சாரத்தை மட்டும் நம்ப மாட்டார்கள். இதுதான் அவர்களின் பார்வையில் மதச்சார்பின்மை. இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும். அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும் என்பதே எனது கருத்து என்று பவன் கல்யாண் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாண் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியார் பாடலையும் திருக்குறளின் படைமாட்சி அதிகாரத்தில் வரும் ஒளித்தக்கால் எண்ணம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பகை கெடும் என்ற குறளையும் குறிப்பிட்டார். அண்மை செய்தி. உலகின் முதல் புரட்சித் தலைவர் முருகன்தான் என்றும் இந்துக்களை அவமதிக்கும் போக்கு
மாற வேண்டும் எனவும் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசினார். நமது கலாச்சாரம் மிகவும் ஆழமானது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது. அது இன்றும் ஆழமாக இருக்கிறது, இனியும் ஆழமாக இருக்கும். அறத்தை காப்பவரே புரட்சியாளர். அதன்படி பார்த்தால் உலகின் முதல் புரட்சித் தலைவர் முருகன்தான் என்று பவன் கல்யாண் பேசினார். முருகன் மாநாட்டை ஏன் தமிழகத்தில் நடத்துகிறீர்கள் என்று ஒரு கட்சித் தலைவர் கேட்டு பிரிவினையை ஏற்படுத்த பார்க்கிறார். இன்று முருகனை பார்த்து கேட்கிறார்கள், நாளை சிவபெருமானையோ அம்மனையோ பார்த்து கேட்கலாம். இந்த சிந்தனை ஆபத்தானது என்று பவன் கல்யாண் எச்சரித்தார். ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியராக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹிந்து தன்னை ஹிந்து என்று கூறினால் அவர் மதவாதி. இதுதான் இவர்களின் போலி மதச்சார்பின்மை. என்னுடைய நம்பிக்கையை கேள்வி கேட்க நீங்கள் யார் என்று பவன் கல்யாண் கேள்வி எழுப்பினார். இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் இருக்கிறது. கந்தசஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர். அவர்களுக்கு அந்த உரிமையை ஜனநாயகம் கொடுத்துள்ளது. இதை கேட்டால் மதச்சார்பின்மை என்பார்கள். பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல. இங்குள்ள பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும், நமது கடவுளை திட்டும் கூட்டம் காணாமல் போய்விடும். நாம் மின்னலைப் போல, காற்றாட்டைப் போல அநீதிக்கு எதிராக பொங்க வேண்டும் என்று பவன் கல்யாண் ஆவேசமாக பேசினார். மற்ற நாடுகளில் இருக்கும் நாத்திகர்கள் எந்த கடவுளையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கும் நாத்திகர்கள் ஹிந்து கலாச்சாரத்தை மட்டும் நம்ப மாட்டார்கள். இதுதான் அவர்களின் பார்வையில் மதச்சார்பின்மை. இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும். அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும் என்பதே எனது கருத்து என்று பவன் கல்யாண் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாண் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியார் பாடலையும், திருக்குறளின் படைமாற்றி அதிகாரத்தில் வரும் ஒளித்தக்கால் என்னும் உவரி எலிப்பகை நகம் உயிர்ப்பகை கெடும் என்ற குறளையும் குறிப்பிட்டார்.